வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற பராபவ வருடத்தினுடைய அன்றைய நாளினுடைய பூஜை நேரங்கள் மற்றும் அந்த விசேஷங்களை பற்றி நம்ம பார்ப்போம். வருகின்ற 14/4/2026 அன்று தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. அதுக்கு முன்னாலே 13ஆம் தேதியே நம்ம வீட்டில் தேவையான பொருட்கள் தமிழ் வரவேற்பதற்கு முக்கணிகள் என்று சொல்லக்கூடிய மா, பலா, வாழை இதை மூன்றும், அந்த வாழையிலே செவ்வாழை இருந்தால் ரொம்ப சிறப்பு. மேலும் பல விதமான கனி வகைகளும் சேர்த்துக்கொள்ளலாம். எந்த கனியாக கூட இருக்கலாம். அடுத்தது எலுமிச்சை பழம், மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் இதையெல்லாம் ஒரு தாம்பூலத்தட்டில், பெரிய தாம்பூலத்தட்டில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடணும். அடுக்கி வச்சுட்டு உங்கள் வீட்டில் நைட்டு 13ஆம் தேதி நைட்டே ஹாலில் ஒரு டேபிள் மேலே அதை நம்ம பார்க்குற மாதிரி வச்சிடணும். நைட்டு எல்லோரும் தூங்கி எழுந்து வந்த உடனேயே அந்த தட்டில் இருக்கிற இந்த பழங்களையும், அந்த பழங்கத்து மேலே மலர்கள், இது கூட பஞ்சாங்கமும் ஒன்று வாங்கி வைக்கணும். தமிழ் பஞ்சாங்கம், சீனிவாச பஞ்சாங்கம், எந்த பஞ்சாங்கமும் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அந்த தட்டு மேலேயே வச்சுருங்க. இவை அனைத்துமே நீங்கள் காலையில் கண்டு கழிக்க வேண்டும். கூடவே நம்ம வீட்டில் ஏதாவது சொர்ணம் வாங்கியிருந்தால் தங்கம் அல்லது வெள்ளி காசு, வெள்ளி காசுகள் இல்லை பணம், நம்மளுடைய ரூபா நோட்டுகள் ஏதாவது இருந்தால் அதில் வச்சுருங்க. எல்லாத்தையும் காலையில் எழுந்து வந்த உடனே முதல் வேலையாக இவை அனைத்தையும் நம்ம ஒன்றாக பார்க்க வேண்டும். இவை அனைத்தும் நவகிரகங்களை குறிக்கும். ஒவ்வொன்றும் ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை சார்ந்திருக்கு. அதனால் இவை அனைத்தையும் நீங்கள் வச்சு ஹாலில் வச்சிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த உங்கள் வீட்டுக்குள்ளே நவகிரகங்களும் வந்திருக்க மாதிரி கணக்கு. காலையில் எழுந்து வந்த உடனே நவகிரகங்களை நீங்கள் நமஸ்காரி பண்ணுறீங்க. கூடவே பஞ்சாங்கமும் இருக்குது. பஞ்சாங்கம்னா திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும். இப்போ இவையெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும். இதுதான் முக்கியம் தமிழ் வருட பிறப்புக்கு. இந்த மாதிரி செஞ்சுட்டு காலையில் 6 to 7 செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரையில் நீங்கள் இது குளிச்சுட்டு வந்துட்டு அதை பார்த்துட்டு சும்மா அப்படி மேலோட்டமாக தொட்டு வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு அதை தொடணும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. காலையிலேயே பூஜை பண்ணுறவங்க, வெளியே ஆஃபீஸ் போகிறவங்க காலையிலேயே பூஜை பண்ணுறவங்க அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பாயாசம் மாதிரி எதனா செஞ்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நேரம் காலையில் 6 to 7, அதுக்கப்புறம் 8 to 9 நேரம் நல்ல நேரமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் 10:30 to 11 இந்த நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம். மதியத்தில் 12 to 1 இந்த நேரத்தில் இலை போட்டு வழிபாடு பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். மாலையில் ஒரு 2 நேரம் இருக்குது, 5 to 6, அதை விட்டிங்கன்னா 7 to 8 இந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க. இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பாக நாளைக்கு அதாவது 13ஆம் தேதிக்கு மறுநாள் 14ஆம் தேதி வருடவர் பண்ணுறதுக்கு அனைவரும் தேவாலயங்கள், கோயிலுக்கு செல்ல வேண்டும். கோயில் போய் வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டிலையும் வழிபாடு செய்யணும். கோயிலுக்கு நிச்சயமாக அனைவரும் போயிட்டு வரும். குடும்பத்தோடு போயிட்டு வரும் நல்லது. அப்படி இல்லை வேலை விஷயமா வெளியே போயிட்டு வந்தால் கூட அங்கங்கே கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு பண்ணுங்கள். இந்த பஞ்சாங்கம் வச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு பஞ்சாங்க வகுப்பு ஒன்று எடுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த புதன்கிழமையிலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து இந்த பஞ்சாங்கம்னா என்ன, அதை பற்றின விளக்கங்கள்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு வாரம் ஜூம் மீட்டிங் போடுறேன். ஜூம் மீட்டிங் ஃப்ரீ தான். அந்த ஃப்ரீ மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த லிங்க் மூலிமா நீங்கள் கலந்துக்கிட்டு பண்ணலாம். அது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் 189 வச்சுருக்கேன். அதை பண்ணிக்கங்க. ஆனால் 5 நாள் வகுப்பு ஃப்ரீ வகுப்பு தான். இது பஞ்சாங்க பற்றின நுணுக்கங்கள், விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அதனால் பஞ்சாங்கம் ஒன்று வாங்கி வச்சு நாளைக்கு பூஜை பண்ணுறீங்க. பூஜை பட்டவுடனே அந்த பஞ்சாங்கம் குங்கும மஞ்சள் போட்டு வச்சு நீங்கள் வீட்லேயே வைங்க. இந்த பஞ்சாங்கம் கண்டிப்பாக தேவைப்படும் என்னுடைய வகுப்புக்கு. இந்த பஞ்சாங்கத்தை பற்றின விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல விஷயங்கள், திருமணமாகுவதற்காக காத்திருப்பவர்கள் திருமணமாக வேண்டும், வேலை கிடைப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், படிப்பில் வெற்றி பெற வேண்டியவர்கள் வெற்றி பெற வேண்டும், உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது போல் அத்தனை விஷயங்களையும் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருப்பீங்க. இது அத்தனை பேருக்கு நடக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.